அண்ணாமலை இன்றைய நாளிலே நாம் காண இருக்கின்ற ஆன்மீக தகவல். திருவண்ணாமலையிலே சித்தர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். திருவண்ணாமலை என்றாலே சித்தர்கள் இருக்கின்ற அற்புதமான ஒரு இடம். சிவன் அக்னி ரூபமாக இருக்கின்ற மலை. இந்த திருவண்ணாமலை மட்டும் எந்த காலத்தில் உதயமானதென்றே தெரியாது என்கின்றார்கள். அப்படி ஒரு புராதனமான, மிக புராதனமான ஒரு மலை திருவண்ணாமலை. சிவபெருமான் அக்னி ரூபமாக எங்கு நமக்கு அருள் புரிகின்றார். பஞ்சபூதங்களிலே அக்னி ரூபமாக இன்றைய இந்த தலத்திலே சிவபெருமான் நமக்கு அருள் புரிகின்றார். ஆகவேதான் அண்ணாமலையை நினைக்க முக்தி. அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தருகின்ற ஒரு க்ஷேத்திரம் திருவண்ணாமலை. சாதாரண க்ஷேத்திரம் அது. எத்தனையோ அடியார்களுக்கு முக்தி கொடுத்த பூமி. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருவண்ணாமலை பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலேயே இந்த மலை இருப்பதாக புராணங்கள் எல்லாம் சொல்கின்றது. பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலேயே. அப்படியானால் பல மில்லியன் கோடி வருடம் பழமை வாய்ந்தது இந்த திருவண்ணாமலை. பல மில்லியன் கோடி வருடம் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி பழமை வாய்ந்தது இந்த திருவண்ணாமலை. நான் சொல்லவில்லை, ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இதை பற்றி ஆய்வு செய்பவர்கள் அறிவியல் ரீதியாக சொல்கின்றார்கள் இது மிக மிக பெரிய பழைய மலை என்று. இங்கே மலையே சிவபெருமானாக இருக்கின்றது. சிவபெருமான் மலையாக இருக்கின்றார் நமக்கு. அதாவது பல சிவலிங்கங்களை உள்ளடக்கியது திருவண்ணாமலை. அந்த மலையை சுற்றி, அதாவது மலை லிங்கத்தை சுற்றி 108 அதிசக்தி வாய்ந்த சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாக சித்த புருஷர்கள் சொல்கின்றார்கள். சித்தர்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் காலம் கடந்தவர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள் இங்கே புதைந்திருக்கின்றது நிறைய லிங்கங்கள் என்று. இந்த மலையையும் மலையை சுற்றி புதைந்திருக்கின்ற 108 சிவலிங்கங்களையும் சுற்றித்தான் நாம் கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கிரிவலம் வருபவர்களுக்கு கிடைக்காத பாக்கியமே கிடைக்காது. எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். கிரிவலம் செய்பவர்களுக்கு அத்துணை பாக்கியங்களும் சௌபாகியங்களும் கிடைக்கும். நிறைய கடன் இருக்கின்றதா? செவ்வாய்க்கிழமைகளிலே திருவண்ணாமலையை சுற்றி வந்தால் தீராத கடனும் அடையும். கடனுக்காக நிறைய பேர் தவறான முடிவுகளை எல்லாம் எடுக்கின்றார்கள். தவறு. கடன் அடைய வேண்டும் என்ற பிரயத்தனத்தோடு அதே நேரத்தில் நன்றாக உழைக்க வேண்டும், அது வேறு விஷயம். ஆனால் ஆன்மீக ரீதியாக நம்முடைய கடன் அடைய வேண்டும் என்றால் இங்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நாம் கிரிவலம் செய்தால் 4 செவ்வாய்க்கிழமைகள் செய்தாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதேபோல் மாதந்தோறும் பௌர்ணமி நன்னாளிலே மற்றும் தமிழ் மாதத்தின் முதல் நாளிலும் ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் சித்த புருஷர்களும் ஞானிகளும் யோகிகளும் சூக்ஷ்ம ரூபமாக இன்றைக்கும் இங்கு கிரிவலம் வந்து ஈசனை வணங்கி வழிபடுகின்றார்கள் என்பது ஐதீகம். மலையினுடைய மகாத்மியம் இவ்வளவு மலையளவு இருக்கின்றன. மோனத்தவோவனரை வாவென்று அழைக்கும் திருவண்ணாமலை. அதாவது தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் எல்லாம் திருவண்ணாமலைக்குத்தான் வருவார்கள். எத்தனையோ பேர் கண்ணுக்கு தெரிந்து நாம் பார்க்கலாம். ரமண மகரிஷி, சேஷாதிரி சுவாமிகள், இப்படி மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் திருவண்ணாமலையைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு காரணம் அது சித்தர்களுடைய பூமி என்பதால் தான். புனித பூமி. நாம் எங்கு என்ன செய்கின்றோமோ அதற்கான பலன் கிடைக்க வேண்டும். அங்கு தவம் இருந்தால் பலன் கிடைக்கும். அதனால்தான் அந்த இடத்திலே தவம் ஏற்றுகிறார்கள். திரும்ப மனமில்லையே இங்கேயே தங்கி ஜீவ சமாதியாகி இன்னும் தவத்திலே மூழ்கி இருக்கின்றார்கள். பல சித்தர்கள் தவத்துக்கு சென்று திரும்ப மனம் இல்லாமல் அங்கேயே ஜீவசமாதி ஆகியிருக்கின்றார்கள். இன்றைக்கும் சூக்ஷ்ம ரூபமாக இருந்து தவத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதுதான் ஐதீகம். சரி, இந்த ஏன் சித்தர்கள் பூமியாக திருவண்ணாமலை இருக்கின்றது? நம்முடைய மன அதிர்வுகளை புத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராமல் எத்தகைய சித்துக்களையும் செய்ய இயலாது. அதனால்தான் மனம் ஒரு குரங்கு என்று பாடினான் கண்ணதாசன். இயல்பாகவே பூமியிலே அமைப்பிலேயே எண்ணங்களை நம் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அதிர்வுகளை கொண்டு வருவது திருவண்ணாமலையானது அமைந்துள்ளது. நம்முடைய மனத்திலே கோபம், ஆக்ரோஷம், குழப்பம், கவலை ஆகியவை எழும்பொழுது நம்முடைய உடலை சுற்றி உள்ள அலைகள்
18 ஹெர்ட்ஸுக்கு மேல் இருக்கும் என்கின்றார்கள் அறிவியல் அறிஞர்கள். இதனை பீட்டா அலைகள் என்று கூறுகின்றார்கள். இந்த நிலையிலே நம் மனம் கட்டுப்பாட்டில் இருக்காது. இந்த நிலையிலே நம்முடைய மனம் கட்டுப்பாடாக இருக்காது. நாம் ஓய்வெடுக்கும் போது, அதாவது ஆழ்ந்த தூக்கத்தின் போது உடலை சுற்றி உள்ள அலைகள் 14 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். அந்த அலைகளை ஆல்ஃபா அலைகள் என்று கூறுகிறார்கள். முயற்சி செய்தால் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வரலாம். அதே உடல் தியான நிலையில் இருக்கும் பொழுது 8 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். அதை தீட்டா அலைகள் என்கின்றார்கள் விஞ்ஞானிகள். நம்முடைய எண்ணங்களை, நம் இயக்கங்களை எளிதாக நம் கட்டுக்குள் கொண்டு வரலாம். இதற்காகவே உலகெங்கிலும் உள்ள சித்தர்கள் இங்கே தேடி வருகின்றார்கள். நீங்கள் நன்றாக பாருங்கள், திருவண்ணாமலைக்கு அயல் நாட்டுக்காரர்கள் நிறைய பேர் வந்து யோகங்களை செய்வார்கள், யாகங்களை செய்வார்கள், தவம் இருப்பார்கள். அவர்கள் இதனை அறிந்திருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் இங்கே ஓடி வருகின்றார்கள். நம்முடைய பாரத பூமியானது ஆன்மீக பூமி. அதிலும் திருவண்ணாமலையானது மிக மிக அற்புதங்களை செய்கின்ற ஒரு அற்புதமான பூமி. ஆகவே கையிலே இருக்கின்ற அற்புதமான வைரத்தை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். திருவண்ணாமலைக்கு செல்வோம், நாம் தியானம் பழகுவோம், திருவண்ணாமலை கிரிவலத்தை சுற்றுவோம், கிரியை சுற்றி புண்ணியத்தை சேர்த்து கொள்வோம், நம்முடைய சந்ததிக்கு புண்ணியத்தை சேர்ப்போம். ஆகவே திருவண்ணாமலை என்பது ஒரு சாதாரணமான இடம் அல்ல, அது சிவன் இருக்கின்ற இடம். ஆகவே வருகின்றது ஐப்பசி மாதம் வருகின்றது. ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகத்தை காண்பதற்கு திருவண்ணாமலை செல்ல வேண்டும் என்று நம்முடைய மனதிலே சங்கல்பம் செய்து கொள்வோம். அண்ணாமலையானை பாடி, அந்த உண்ணாமலை அம்மனை பாடி நம்முடைய சந்ததிக்கே புண்ணியத்தை சேர்த்து கொள்வோம். திருவண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலையானுக்கு அரோகரா, திருவண்ணாமலையானுக்கு அரோகரா. நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.